மயிலாப்பூரில் 63 பங்குனி திருவிழா நடந்தது. ஞானசம்பந்தரும் பூம்பாவை என்ற பெண்ணை உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இல்லை மயிலாப்பூரில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். அந்த 63 நாயன்மார்கள் திருவிதிக்குள்ள வரக்கூடிய காட்சிகள் தான் நேற்று அருமையாக மயிலாப்பூர் பகுதியை சுற்றி சிறப்பாக நடைபெற்றது. நிறைய பக்தர்கள், திரளான பக்தர்கள் கடுமொழியில் கலந்து கொண்டாங்க. இந்த பங்குனி திருவிழாவில் நாளைக்கு பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாம் நமக்கு வெட்டிங் டே கொண்டாடுற மாதிரி எல்லா சாமியும் ஒரே நாளில் வெட்டிங் டே கொண்டாடுறான். சீனிவாச பெருமாள் கணிக்கு தான் கல்யாணம், மீனாட்சி கல்யாணம் அந்த அன்னைக்கு தான், சிவபெருமான் பார்வதி அவங்க கல்யாணம், முருகப்பெருமான் வள்ளி திருமணம், தேவயான திருமணம் அப்பதான். தேவையான திருமணம் சூரசன் காலம் முடியும், வள்ளி திருமணம் சொல்லுவாங்க நாளைக்கு. இவர் எல்லா சாமியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள் ஒரே சமயத்தில் பண்ணிக்கல, வேறு வேறு டேட்டில் தான் வேறு வேறு இடத்துல தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எல்லா சாமியும் எல்லா கல்யாணத்துக்கு போகணும் இல்லையா, ஆனால் ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க சிவன் கல்யாணம் நடப்போ விஷ்ணு இருக்கணும், அதுக்கப்புறம் முருகப்பெருமான். இவங்க எல்லா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முருகர் பிறந்தாரு, உருவாக்கினார். அதனால அவரும் அப்புறமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் ஐயப்பன் அவருடைய அவதார திருநாள் இந்த நாள் பங்குனி உத்திரம். இந்த உத்திரம் உத்திரம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உத்திரம்னா எல்லாம் தாங்கக்கூடியது. வீட்டில் சொல்லுவோம் இல்லையா, உத்திரத்துல எல்லாம் நேரத்துக்கு உத்திரத்தில் வச்சிருக்கோம் சொல்லுவோம் இல்லையா, அனைத்தையும் தாங்கக்கூடியது உத்திரம். அந்த உத்திரம் என்பது உதிர்ந்து விட்டால் ஒன்று போயிடும், பில்டிங்கே போயிடும் இல்லையா. அதனால உத்திரம் என்பது தாங்கி பிடிப்பது உத்திரம். நம்ம அத்தனை பேரு, ஏன்னா தெய்வங்களுக்கே கல்யாணம் ஆனது அப்படின்ற சமயத்துல அந்த தெய்வங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்ல நம்ம எல்லாம் தாங்கி பிடிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் உத்திரம் அமைகிறது. அதனால நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் நாளை பங்குனி உத்திரம் எங்கெல்லாம் உங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போங்க. இங்க நிறைய கோவில்கள்ல கல்யாணம் நடத்துறாங்க. நீங்கள்லாம் நம்ம பாட்டு பாடுறதுக்காக ஒரு ராதாகிருஷ்ணர் கோவிலுக்கு வந்தீங்க இல்லையா, திருமேனிமலை ரோட்ல நாளைக்கு அங்கே ராதாரப்பண்ணி சமையல கண்ணபுரான் திருக்கல்யாண வைபவம் நாளைக்கு நடக்குதாங்க. எங்க முடியுமோ அதை போய் கலந்துக்கோங்க. எல்லா பக்கத்தில் இருக்க கோவில்கள்ல ஆமாம் 10 மணிக்கு மேலே தான்மா முடியறதுக்கு 12 ஆயிடும். அங்கே நடக்குது ராதாரப்பண்ணி சமையல கண்ணபுரான் ஆலயம் திருமேனிமலை ரோட்ல அங்கே நடக்குது. டிடிகே நகர் பிள்ளையார் கோவிலையும் நாளைக்கு சீனிவாச கல்யாணம் நடக்குது. நிறைய இடங்கள்ல கோவில்கள்லாம் திருமணங்கள்லாம் நடக்குது. ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிப்போம். முடிஞ்சால் நம்ம ஆலயத்தில் அடுத்த ஆண்டு ஏதாவது ஒரு கல்யாண உற்சவம் நடத்தக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் நம்ம ஆலயத்தில் நடக்குது. எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஆலயத்தில் ஒரு கல்யாண உற்சவம் நடத்தணும்னு ஒரு ஆசை. முருககிருஷ்ணன் சொல்லியிருக்கேன். அம்பாள் என்னைக்கு அனுகிரகம் பண்றான்னு தெரியல. அதனால அடுத்த ஆண்டு முடியுமா அம்பாளுடைய அனுகிரகம் உத்தரவு கேட்டுக்குவோம். கல்யாண உற்சவங்கிறது மனசு சந்தோஷமா வைத்திருக்கக்கூடிய ஒரு நாள். ஜீவாத்மாவோடு பரமாத்மாவோடு ஜீவாத்மா இணைகிறது தான் கல்யாண தத்துவம். அதனால அந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம எல்லாம் நம்ம ஆலயத்தில் நடக்கணும். நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா அது ஒரு புதிய ப்ராஜெக்ட், பெரிய நிறைய எக்ஸ்பென்சஸ். நம்ம ஆலயத்தில் முடிஞ்ச வரைக்கும் எளிமையான நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு எளிமையா எல்லாரையும் ஒன்று கூப்பிட்டு அது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. அதனால அடுத்த வருஷம் பிரார்த்தனை பண்ணிப்போம். இறைவன் நினைச்சா இல்லைன்னா அம்பாள் நினைச்சா என்ன வேணா நடக்கும். அதனால நல்லபடியாக நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம். போன வாரம் நம்ம ஆலயத்தில் போட்டிகள்லாம் நடத்தணும். இந்த ஸ்ரீராம நவமி விழாவுக்காக போட்டிகள்லாம் நடத்தணும். ஆனால் இன்னைக்கு யாரும் வரல. முந்தானத்துக்கு அருமையான முறையில் சென்னையில் அயோத்தியா நிகழ்ச்சி 5 அடி பிரம்மாண்டமான பாலராமர் விக்கிரகம் வைத்து வழிபட்டோம். அது என் கூட வில்லு பாட்டுலாம் பண்ணாங்க. அதெல்லாம் கூட வீடியோ எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அப்புறம் அனுப்பிச்சி வைக்கிறேன். நிறைய நிகழ்ச்சி நல்லா இருந்தது. இஸ்கான் ஒரு பஜனை அது எல்லாம் துள்ளி ஆடினாங்க. எல்லாம் வயசானவங்க 90 வயசு பாட்டி ஆடுறாங்க. டப்பு 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 ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படி துள்ளி ஆடுறாங்க. ரொம்ப மனசுக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்தது. ஒரு அருமையான பட்டிமன்றம் நடந்தது. அப்புறம் சாயந்தரம் பரிசளிப்பு விழாவெல்லாம் நடந்தது. நம்ம தாம்பரம் பகுதிகளில் நிறைய இடங்கள் அந்த பெருங்கூர் வந்திருந்தாங்க.
தென்பத்திரி விஷயத்தில் லேடிஸு குழந்தைங்க வந்தாங்க. நம்ம ஆலயத்துலேருந்து யாரும் வரலன்றது ஒரு சின்ன குறை எனக்கு. எத்தனையோ வேலைகள் இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களுக்கான சான்றிதழ்கள் கூட நம்ம முல்லை பிஷப் கிட்ட கொடுத்து அன்னைக்கே நான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கேன். இன்விடேஷன்னு அதுக்கு சாயந்தரம் பரிசளிப்பு 4 மணிக்குன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அன்னைக்கு நிகழ்ச்சியில் சொன்னோம். காலையில் 8 மணிக்கு நிகழ்ச்சி போவோம், சாயந்தரம் 4 மணிக்கு பரிசளிப்பு நடக்கும்னு சொல்லியிருந்தோம். பேசுகிறப்ப நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. சரி, ஓகே, நம்ம கம்யூனிகேஷன் கேட்ட அதனால பரவாயில்ல இல்லை பரவாயில்ல. உங்களுக்கான நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கான அந்த இதெல்லாம் சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அதெல்லாம் அவசியமாக முடிஞ்ச பிறகு முல்லைகிருஷ்ணன் கொடுப்பாரு. இன்னொரு விஷயம், இன்னைக்கு அயோத்தி ராமருடைய பிரசாதமும் வந்திருக்கு. இன்னைக்கு அயோத்தியிலேருந்து ராமர் கோவில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். அந்த பிரசாதமும் சின்ன சக்கரை உருண்ட மாதிரி இருக்கும், அதுவும் நமக்கு கிடைக்கும் கேட்டு இப்போ நம்ம தீபாவளி செஞ்சு ஹோமத்தை ஆரம்பிச்சோம். நம்பர் அவர் கொடுப்பாரு. மாமா வெள்ளிக்கிழமை டோக்கன் போடுறது நம்பர் கொடுத்து எதுனே வரேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாமா டோக்கன் இல்லை டோக்கன் கொடுக்குது. மாமா வந்து கொடுப்பாரு. அப்புறம் ஒரு சின்ன முக்கியமான விஷயம், நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரும் வந்து முதல் முறையாக நம்ம திருப்பூர் முருகன் கோவிலில் போய்
பாடல் பண்ணோம். அதே போல் வந்து இந்த பூஜாரிகள் நல சங்கத்திலையும் அந்த நிகழ்வுகளையும் பாடினோம். முதல் முறையில் நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய அடியார்களை ஊக்கப்படுத்தி நல்ல ஒரு களத்தில் பாட வச்சது நம்ம புருஷோத்தமன் ஐயா. அவர் வந்து அந்த பூஜாரிகள் நல சங்கத்தினுடைய ஆலோசகர், அது தினமணியுடைய பழைய முதன்மை ஆசிரியராக இருந்தவர். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து போன வாரத்தில் அவர் வந்து இறைவனடி சேர்ந்தார். ராமநவமி அந்த நன்னாளில் நல்ல பக்தியை பரப்புறதே வேலையாக வச்சுட்டு கடந்த 50 ஆண்டுகளாக பல ஆலயங்களில் நிறைய சொற்பொழிவு நடத்தியிருக்கிறாரு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. பக்தர்களை ஊக்கப்படுத்தி இன்னும் பக்தி மார்க்கத்தில் கொண்டு போகிறது தான் அவருடைய பிரதான வாழ்க்கை பணியாக வச்சிருக்கிறார். போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர் எழுதிய நூல் ஒரு 6 நூல்கள் வெளியிட்டாங்க. இன்னும் கூப்பிட்டுருந்தாரு, நம்மளால ஆஃபீஸ் நேரத்தில் போக முடியாமல் போயிடுது. ராமநவமிக்கு அந்த நாளில் அவர் வந்து இறைவனடி சேர்ந்தார். நான் ஊரில் இல்லை, எனக்கு வந்து அங்கே டவர் சரியாக இல்லை, அடுத்த நாள் தான் விஷயம் தெரிஞ்சுது, அதனால் நம்மளால் போக முடியல. நான் ஒரு நாள் சொல்லுவேன், அவங்க தெரிவிக்கிற நாள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறேன், யார் முடியுமோ வாங்க. ஒரு திரைப்படத்துக்கு படம் வச்சுருப்பாங்க, அதை நம்ம போய் புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு வரலாம். அதாவது நல்ல மனிதர்கள், ஒருத்தர் ரொம்ப நல்லவர்னு எப்படி தெரியும்னா, நம்மளுடைய ஊரில் அப்படி இருக்கு. ஒருத்தர் நல்லா இருக்கும்போதே தெரியணும், ஆனால் காலமான அப்புறம் தான் நிறைய நேரத்தில் தெரியுது. நல்லா இருக்கும்போதே நல்லவங்களை நல்ல விதத்தில் நம்ம வாழ்த்தி உலகம் அவங்கள போட்டுருச்சுன்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நல்லவங்கெல்லாம் காலமானதுக்கு தான் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து மாறினா நல்லது. நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம், அவருடைய ஆத்மா வந்து நல்ல ஆமா. இந்த ஓம் சரவண பவ நிகழ்ச்சியை கூட அவர் கேட்க வந்து பாடினார். நீங்க எல்லாம் வரீங்கன்னு தெரிஞ்சு அவர் அதுக்காக வந்து அவர் அழைப்பாளரே கிடையாது. அந்த நிகழ்வுல நம்ம அன்புக்காக அவர் வந்து பெரும்பாலான நிகழ்வுகளில் அவர் அந்த மாதிரி தான் போவார். ஆனால் அந்த நிகழ்வுல வந்து நம்ம அடியார்கள்லாம் வராங்க, நம்மளும் போகணுன்றதுக்காக வந்து கலந்துட்டோம். அவரை வந்து அதனால நம்ம விஸ்வேந்திர பிரச்சனை அமைப்பு சார்பாக அவரை வந்து நல்லா கௌரவப்படுத்தினோம். அதுவும் வந்து நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவர் நர்த்ததி அடையிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எனக்கு ஃபோனில் பேசினார். இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பூர் முருகன் கோவிலில் இப்போ முருகருக்கு விசேஷம் இருக்கு இல்லையா, பங்குனி உத்திரத்துக்கு பேசுறதுக்காக அவரை கூப்பிட்டுருக்காங்க. நீ பால் கூட இருக்கு, பேசுறதுக்கு கூட அவர் கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு சொல்லியிருக்காங்க, இப்போ யார் மூலியமா பேசுறது கூப்பிட்டுருக்காங்க. அதனால வந்து அங்கே ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் ஒரு நல்ல நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன், நம்ம தாய்மார்கள் எல்லாம் அவங்களும் சௌகரியமாக இருந்தால் வந்தால் பாட சொல்லுங்க அப்படின்னு இங்கே சொன்னேன். சரிங்க நீ கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே இருக்கும். அவர் நல்லா கண்டிப்பாக நல்லா இருப்பார். நம்மளும் பிரார்த்தனை செய்வோம். ஓம் சக்தி பராசக்தி. சொல்ல மாதிரி ஒரு படத்தில் உத்திரவாதம் ஒரு படம், நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு, நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும்னா, அந்த தெய்வத்துடைய நாளில் புருஷோத்தமன்றது ராமனுக்கோட பேர் தான் புருஷோத்தமன்றது. அவர் புருஷர்களுக்கு உத்தமன் தான் ராமபிரான். அவர் பிறந்த நாளிலேயே அவரும் சத்கதி அடைஞ்சிருக்காருன்றது அந்த ராமபிரான் கொடுத்த ஒரு நம்ம பிரிவுன்றது எனக்கு கஷ்டமான விஷயம்தான். சத்கதின்றது இறைவன் கிட்ட போது எல்லாரும் பிறந்தது பூமியில் பிறந்தவர் எல்லாரும் ஒரு நாள் போய் தான் சேரணும். அவர் ஆண்டவர் அழைச்சிட்டார் நல்லபடியாக அவருடைய இறை ரூபத்திலிருந்து அவர் நம்மளாம் வழி நடத்தணும் அப்படின்ட்டு அவர் சொன்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம நல்ல நம்ம உபன்யாசங்கள் நிறைய பண்ணியிருக்காரு, சொற்பொழிவுலாம் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை நம்ம கேட்டு அதை ஞாபகத்துக்கு கொண்டு வந்து அதை நாம வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றது தான் அவங்களுக்கு நம்ம அந்த முன்னோர்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலின்றது. அதுதான் வந்து கை தட்டி பாராட்டிட்டு ஏதோ போடுறது, மாலை போடுறது, மரியாதை போடுறது இல்லை.
ஒருத்தவங்க வந்து சொற்பொழிவு பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு உங்கள்கிட்ட போவோம். स्वाहा ओम वेदवृंदात्महे तन्नो धन्धि प्रचोदयात् 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 स्वाहा ओम वेदवृंदात्महे वक्रवृंदात्महे तन्नो स्वाहा ओम वेदवृंदात्महे वक्रवृंदात्महे तन्नो धन्धि प्रचोदयात् स्वाहा वेदवृंदात्महे वक्रवृंदात्महे तन्नो धन्धि प्रचोदयात् स्वाहा ओम वेदवृंदात्महे वक्रवृंदात्महे तन्नो धन्धि प्रचोदयात् स्वाहा ओम नमो भागवते नमो गणपते नमो पुरमरवरे नमस्ते श्रीमोहतराय वेदन्दाय नमिनासने शिवसुताय श्रीवरदमूर्ते नमः स्वाहा ओम नमो भागवते नमो गणपते नमो पुरमरवरे नमस्ते श्रीमोहतराय वेदन्दाय विघ्नविनाशने शिवसुताय वरदमूर्ते नमः स्वाहा ओम नमो भागवते नमो गणपते नमो पुरमरवरे नमस्ते श्रीमोहतराय वेदन्दाय विघ्नविनाशने शिवसुताय श्रीवरदमूर्ते नमः स्वाहा ओम नमो भागवते नमो गणपते नमो पुरमरवरे नमस्ते श्रीमोहतराय वेदन्दाय विघ्नविनाशने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा ओम नमो भगवते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते स्लंबोतराय एकदंडाय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा ओम नमो भगवते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते स्लंबोतराय एकदंडाय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा ओम नमो भगवते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते स्लंबोतराय एकदंडाय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा ओम नमो भगवते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते स्लंबोतराय एकदंडाय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा ओम नमो भगवते नमो गणपते नमो प्रमदपते नमस्ते स्लंबोतराय एकदंडाय विघ्नविनाशिने शिवसुताय श्री वरदमूर्ते नमो नमः स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कवि कवीनामवस्त्रं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शरणन्नोदिविसहस्रात् महागणपते स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कवि कवीनामवस्त्रं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पते शरणन्नोदिविसहस्रात् महागणपते स्वाहा महागणपते नमः ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतिं वरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानय स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनगण श्री पुरुषस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं हुंबत् स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनगण श्री पुरुषस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं हुंबत् स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनगण श्री पुरुषस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं हुंबत् स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धि विनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनगण श्री पुरुषस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं हुंबत् स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धि विनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनगण श्री पुरुषस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं हुंबत् स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धि विनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनगण श्री पुरुषस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं हुंबत् स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धि विनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनगण श्री पुरुषस्य
आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे समानय स्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा ओम श्रीं ह्रीं नमो सिद्धिविनायकाय सर्वकार्यकर्त्रे सर्वविघ्नप्रशमनाय सर्वराज्यवशीकरणाय सर्वजनधन श्री पुरुषवस्य आकर्षणाय हां ग्रीं ग्रीं वन्दक्ष्वाहा திருவிழாக்கு பூஜைக்கு யாராவது பேர் கொடுக்கணும்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க அம்மா கிட்ட எல்லாரும் பூர்ணாதி போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டீங்களா அதாவது ஒவ்வொரு வாரமும் நமது ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த கணபதி ஹோமமாக்கும் சரி குங்குமார்ச்சனை பூஜையும் சரி இதெல்லாம் ரொம்ப அரிதானது ஏன்னா இது நடக்கிறது ஈஸி ஆனால் தொடர்ந்து நடத்தணுமே யார் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி அது நடக்கிறதுன்றது அம்பாளுடைய கிருபையினால தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியினுடைய 108 நாமங்கள் சொல்லி நம்ம பண்ண இங்கே வாழக்கூடிய பகுதி வாழ் மக்கள் எல்லாரும் பொருளாதாரத்துலேயும் சரி குடும்ப ஒற்றுமையிலையும் சரி நல்ல விஷயங்கள் சேர்றது குறைவில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனையாக செய்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் என்ன மாதிரி நடக்கிறதுன்னு. மாதத்துக்கு ஒரு நாள் கலந்துட்டா கூட நல்லது தான். அதே போல் இந்த தீர்த்தம்லாம் நம்ம வீட்டில் எடுத்து போய் தெளிச்சுக்கிறோம். ரக்ஷையை வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் 99% விஷயங்கள் சூட்சுமமான நிலையில தான் இருக்குது. நம்ம அறிவினால நம்ம ஜெயிக்கக்கூடியது அப்படிங்கிறது 1% தான். அந்த 1% தான் இந்த நான்கிற தன்மையை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்குது. நமக்கு தெரியாத விஷயங்கள் அதிகம். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கற்றுந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால்
வாழ்க்கைக்கு சவாலாக அமையிறது வெறும் கற்றுக்காத விஷயங்கள் வரும்போது நம்ம பயப்படுறோம். அந்த அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது இறையறவில் இருந்தால் தான் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். அதனால் சரணாகதி மட்டும்தான் ஒரே வழி. அதனால் நேரம் கிடைக்கும் பொழுது நம்ம குடும்ப உறுப்பினர்களை மாதம் ஒரு தடவை, இந்த கோவில் தான் இல்லை, எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு நம்ம குடும்பத்தோட மாதம் ஒரு நாள் ஒரு தடவை போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் பூர்ணாவது. நம்ம பண்டிகைகளுடைய முக்கியத்துவத்தை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நிறைய மறந்துட்டோம். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து என்னென்னு தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்களுக்கு நிச்சயமாக தெரியவே மாட்டேங்குது. நம்ம பயிற்சி கொடுக்கணும். ஒரு விஷயம் அன்றைக்கி ராமாயண கதாபாத்திரங்களை உங்கள் மத்தியிலலாம் சொல்ல சொன்னேன். அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம கேள்விப்பட்டோம், நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதுதான் விஷயம். அன்னைக்கு நம்ம ஒரு அதிகபட்சம் 10 பேர் நம்மளால தாங்கல. 10 பேரே சொல்லலை, ரொம்ப ரேராக சொன்னாங்க. முந்தா நேற்றுக்கு ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுக்குள்ள தான் இருக்கும், 72 கதாபாத்திரம் சொன்னான். 72 கதாபாத்திரங்கள் ராமாயணத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள். ஏன்னா அவங்க அம்மா அப்பா கொடுத்த பயிற்சி. அதனால் முதல்ல நம்ம சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாம் கடைபிடிக்காமல் விட்டுட்டோம். நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் விட்டுட்டோம். அது இப்போ மறுபடியும் தொடக்கணும் அந்த விஷயங்கள். அதனால தான் நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம பயிற்சி பண்ணுவோம் வாழ்க்கையில். இப்படி பார்த்தேன் கேள்விப்பட்டேன்.
அந்த வெளிப்பாட்டு அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம பண்ண வெளிப்பாட்டு அவரை எடிட் பண்ணி அனுப்ப சொல்கிறேன். இந்த குரூப்பில் போட சொல்கிறேன். பார்த்துட்டீங்களா? நல்லா அமைஞ்சது. நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய பேர் யூடியூப் மூலயமா பார்த்துட்டு நிறைய புது முயற்சி அது. நான் ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவங்கலாம் கூட உட்காந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி நடத்தி கொடுத்தாங்க. அவங்க அந்த டைம் தான் நமக்கு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது இறைவனதுனால. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொழுது. நாளைக்கு 1970 வருஷத்தில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பிறந்து இப்போ நாளைக்கு 57 வயசு ஆக போகுது. 56 வயசு.
ஜெகமெங்கும் அமைதியைத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. கிருத்தியும் இன்பமும் வாழ்வில் துலங்க தேவையெல்லாம் அடைய. அம்மம்மா தேவையெல்லாம் அடைய. பக்தி பெருகிட பாடி உருகிட. பக்தி பெருகிட பாடி உருகிட. பணிபாயன் விலமை. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. காசி நீரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வாய். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வாய். கரம் குவித்தோமினி காலை விடோம் அம்மா. கரம் குவித்தோமினி காலை விடோம் அம்மா. கருணையுடன் காப்பாய். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. காசி நிலைங்கும் வேற்றுமை போக கருத்தினிலன் வருள்வாய். அம்மம்மா கருத்தினிலன் வருள்வாய். தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி. தேசுடன் வாழ காட்டம்மா காட்சி. தேவி உன்னடைக்கலமே. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. நமஸ்காரம் இருவினை கரத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து. அம்மம்மா நல்லொளி தீபம் வைத்து. நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம். நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம். ஞானத்துக்கு அமைதியைத்தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் கணபதி சிவ சண்முகநாதா. ஓம் ஸ்ரீ குணதீதா. கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ குணதீதா. ஓம் ஸ்ரீராம மகதேவ சம்போ. ஓம் ஸ்ரீராம மகதேவ சம்போ. ஓம் ஸ்ரீ ஜய ஜகஜனனி. ஓம் ஸ்ரீ ஜய 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 சக்தி. மகிஷனை வென்ற மகேஸ்வரி தாயே. மாங்கல்யம் காத்தருள்வாய். அம்மா மாங்கல்யம் காத்தருள்வாய். மஞ்சள் குங்குமம் என்றும் விளங்கிட. மஞ்சள் குங்குமம் என்றும் விளங்கிட. வரம் ஒன்று போதும் அம்மா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம். ஜெய ஜெய ஜெயவென பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியேதா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. வெற்றிவேல் முருகனுக்கு சத்திமையில் வாகனனே. சிவபால சுப்பிரமணியனே வா. என் இச்சையெல்லாம் முருகன் மேலே வைத்தேன். எல்லளவும் பயமில்லையே.
பச்சைமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே உச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் என் சர்ச்சையெல்லாம் அகன்றதப்பா எங்கும் சாந்தி நிலவுதப்பா பச்சைமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே வெள்ளை மது பல்லந்தனிலே பாயும் தன்மை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய் எந்தன் கள்ளமெல்லாம் கரைந்தது பச்சைமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே நெஞ்சமென்னும் கோவில வைத்தேன் அதில் நேர்மையெனும் தெய்வம் வைத்தேன் என் செந்திலம்பு கொஞ்சிடவே முருகா சேவகோடி மயில் வீரா பச்சைமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே அலைகடல் ஓரத்திலே எங்கள் அன்பான சண்முகனே அலையாய் வரந்தருவாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சைமயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகணம். கை பிடிச்சிட்டு சாமி நீ என்ன சாமி விளையாடு முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகமொன்று குன்றுருக வேள்வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமானே வெற்றிவேலுவனுக்கு ரோகணம். குழந்தை பார்த்துக்கிட்டு பொண்ணு குழந்தை என் ஃப்ரெண்டுக்கு தான் என்னம்மா குழந்தை பார்த்துக்கிட்டு பொண்ணான
எல்லாத்தையும் எப்படி எடுத்து வா கமலம்மா இன்னும் ஒரே நிமிஷம். இந்த ஸ்ரீராம நவமி போட்டியில இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து சர்டிபிகேட்டு மெடல்லாம் இருக்கு, அது வாங்கி கொடுங்க. சாப்பாடு சொன்னா எப்படி எடுப்பீங்கன்னா எடுப்பேன். பார்கவி யாரா இருக்கீங்களா? அடுத்த பேரு அவந்திகா யாரா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் இதுல இருக்கிற பேர் படிங்கன்னா இது யாருக்கு வேணும் கொடுப்போம். சரி, இதான் வந்து சரி. அடுத்த வெள்ளிக்கிழமை சிறப்பு பரிசு உண்டு. அடுத்த திருவிளக்கு பூஜை நடக்க போறது ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. யார் பேர் கொடுக்கணும் கொடுங்க. அதே போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில நம்ம ஆலயத்துல அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் இருக்கு. காலையில் 8 மணிக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுவோம். அனைவரும் வந்து அந்த நல்ல நாளில் கலந்துக்கோங்க. அக்ஷய திருதியை பூஜை வந்து 19 அல்லது 20ஆம் தேதி எந்த நாளுன்றது வந்து உங்களுக்கு மெசேஜ் போடுவோம். வருஷத்துக்கு ஒரு நாள் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். அந்த பூஜையில முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கோங்க. நிறைய பேர் ஊருக்கு போறதெல்லாம் இருக்கும், அதனால தான் முன்கூட்டி பெரிய சொந்தக்காரங்க உறவினர்கள் யாராவது பக்கத்தில் இருந்தாலும் அந்த நல்ல பூஜையில கலந்துக்க சொல்லுங்க. டோக்கன் வந்து அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஓம் சக்தி பராசக்தி. சரிங்க, ஃபாஸ்டா போறீங்க. பிரசாதம் வாங்கிக்கிறீங்களா? பேர் போன் நம்பர் கொடுமா.
நீ உடனே பேர் தர விளக்கு போட்டு குழந்தைங்களாம் வந்துருவாங்க, அவ்வளோ நேரம் உட்கார முடியாது. வந்துட்டு போகணும். சிவகங்கையிலே வெட்டுடையாடியம்மா திண்டுக்கல்லிலே கோட்டை மாரியம்மா மணப்பாறையிலே மாரியம்மா திருச்சியிலே சமயம்மா வெங்காளியம்மா சிறுவாச்சு மதுரகாரியம்மா மண்ணளக்கும் தாயே தஞ்சையிலே மாரியம்மா மடை வெட்டி மாரியம்மா மாடை கட்டி மாரியம்மா வேளாங்கண்ணியம்மா திருத்துறை பூண்டியிலே உள்ளாட்சியம்மா எட்டுக்குடியிலே கோபதி மாரியம்மா ஆறுயிலே சீதடாதே